எந்த ஒரு விஷயமுமே 2 தடவை கிரியேட் ஆகுது நம்ம லைஃப்பில். பிளாக் மேஜிக்லாம் இல்லை, உண்மைதான். ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில், தென் நம்மளோட ரியாலிட்டியில் ஒரு விஷயம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணுன்ட்டு நம்ம மைண்டில் யோசிக்கிறோம். அப்புறம் அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறோம். ஒரு வழியாக அதுவும் சக்ஸஸ் ஆகிடுது. இது நம்ம ரியாலிட்டியில். யூ வில் நெவர் சேஞ்ச் யுவர் லைஃப் அன்டில் யூ சேஞ்ச் சம்திங் யூ டூ டெய்லி. ஆமாம், நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொண்டு வராத வரையும் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை அடையவே முடியாது. நம்ம சக்ஸஸோட சீக்ரெட்டே நமக்கான டெய்லி ரொட்டீனை நம்ம கண்டுபிடிக்கிறது தான். என்னம்மா டெய்லி ரொட்டீனை? நான் டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அதுதான் என்னோட ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். பட் அதுதான் தப்பு. டெய்லி ரொட்டீன் அப்படின்றது உங்களோட கோல் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனுக்கான ஒரு இலக்கு நீங்கள் வச்சுருப்பீங்களா, அது ஓரியன்டாக இருக்கணும். காமனாக எடுத்துக்கிட்டால் ஒரு 5 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு, நம்ம டெய்லி ரொட்டீனில் எதை நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும்னா நம்மளோட ஹெல்த்து. உங்களோட ஹெல்த் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு பிளான் வச்சுருந்தாலும் அது எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கான பொட்டென்ஷியல் உங்கள்கிட்ட இருந்தாலும் உங்கள் ஹெல்த்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்பாயில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு ஒத்துவே வராது அந்த சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்த செய்ய. நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகணும் தான், பட் அந்த சக்ஸஸை நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்மளும் இந்த உலகத்தில் இருக்கணும் இல்லையா? ஸோ நம்ம ஹெல்த்தை ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வைக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றலாம். டெய்லி வாக்கிங் போகலாம், இல்லை ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம். அது எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் டெய்லி ரொட்டீனில் ஆட் பண்ணலாம். டெய்லி ரொட்டீன்றது ஒரு சின்ன விஷயத்த டெய்லியுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வர்றது தான். ஒரே போரிங்கான பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு வாக்கிங் போகலாம். இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட பண்ணலாம். செகண்ட் கேட்டகரி ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு பாண்டிங் இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் சக்ஸஸை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நம்ம சுற்றி இருக்க எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையோடையே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பண்ணுற விஷயங்கள்லையும் நம்ம நிறைய இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் பேரண்ட்டாக இருக்கட்டும், இல்லை உங்கள் பார்ட்னராக இருக்கட்டும், யார் கூடயா இருந்தாலும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப செக்யூர் அண்ட் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. இதுக்கும் நம்ம சின்ன சின்ன டெய்லி ஹேபிட்டை ஃபாலோ பண்ணலாம். டெய்லி அவங்களுக்கு கிராட்டிடியூட் பண்ணலாம், இல்லை அவங்க பண்ண நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி அவங்களை அப்ரிஷியேட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணாலுமே நம்ம ரிலேஷன்ஷிப் நல்ல விதத்தில் இருக்கும். 3வது கேட்டகரி கெரியர். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அதை நீங்கள் உங்கள் பேஷனாக கண்டுபிடிச்சி கெரியராக அமைச்சிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஆசையுமே இல்லைன்ட்டு யாருமே இருக்க முடியாது. சிலர் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க, சிலர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க, இல்லை ஒரு பெரிய கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி நல்ல வேலை பார்க்கணும்னு நினச்சிருப்பாங்க. எதுவாக வேணால் இருக்கலாம். உங்கள் பேஷன் எதுன்றதை கண்டுபிடிச்சி அது ரிலேட்டடாக ஒரு கெரியரை அமைச்சிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமனாக ஆகணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் பேக்கிங் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு ஃபஸ்ட் டேவே நீங்கள் பேக்கரி ஓப்பன் பண்ணி பெரிய மிஷின்ஸ்லாம் வாங்கி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை. நாளைக்கு நீங்கள் அதை ஒரு கோலாக வச்சுருக்கீங்கன்னா இன்றைக்கி அது ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கறது, இல்லை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஒரு கேக்கை பேக் பண்ண கற்றுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டால் கூட அதுவுமே உங்கள் கெரியருக்குள்ளே தான் வரப்போகுது. ஸோ உங்கள் கோல் பெருசாக இருந்தாலும் அது ரிலேட்டடாக இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை உங்கள் கெரியருக்குள்ளே டெய்லி ஹேபிட்டில் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்த்துன்றது மணி பேஸ் பண்ண விஷயம் கூட மட்டும் கிடையாது. மைண்ட்ஃபுல்னஸ்ஸான ஒரு ஹாப்பினஸ். மணி எதுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம்? ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ணணும்னா, ஒரு நோய் நொடி இல்லாமல் கவலைகளே இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழணும் தான். எக்கச்சக்கமாக மணி சம்பாரிச்சிட்டிங்க, பட் ஏதோ ஒரு டிசீஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சம்பாரிச்ச அத்தனை மணியும் ஹாஸ்பிட்டலைஸ்டுக்கே சரியாக போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் உடம்பு, மனசு எல்லாத்துலேயுமே நீங்கள் ஹெல்த்தியான ஒரு பர்சனாக இருக்கணும். இதுக்கு உங்களுக்கு மணியும் நீடபிள் தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதை ஆக்டிவ் அண்ட் பேசிவாக எப்படி நீங்கள் சம்பாதிக்கலாம், சின்ன சின்ன ஒர்க்லேருந்து எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், இன்னே டேவை எப்படி ப்ரொடக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி ஒரு சர்டன் அமௌண்ட்டை நீங்கள் உங்களுக்கு சேமித்து வச்சுக்கலாம். இது எல்லாமே உங்கள் டெய்லி ரொட்டீனில் ஒரு பார்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணணும். இன்றைக்கி நான் இந்த வீடியோ போட்டு ஒரு 100 வியூஸ் வருது, இல்லை ஒரு 1000 வியூஸ் வருதுன்னா அதுவுமே என் வெல்த்தோடு சேர்ந்தது தானே. என்றைக்கு ஒரு நாள் இந்த வீடியோ மில்லியன் போகலாம், அதுலேருந்து எனக்கு மானிட்டேஷன் கூட ஆகலாம். இது எல்லாமே இந்த வெல்த் கேட்டகரியில் தான் வருது. இல்லைனா இன்றைக்கி உடம்பு நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கேன், இன்னும் 2-3 வருஷத்துக்கு நான் ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ண போகிறேன், இதுவுமே வெல்த் கேட்டகரியில் தானே வருது. ஸோ வெல்த்ன்றது மணி பேஸ்டு மட்டும் கிடையாது, நம்மளோட மனசு சார்ந்தது தான் வெல்த். 5வது கேட்டகரி ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆன்மீகம் அப்படின்றது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது, இல்லை ஏதோ ஒரு சாமியோட ஒத்து போகிறது மட்டும் கிடையாது. நமக்கு மேலே ஏதோ ஒரு பவர் இருக்குது, கண்டிப்பாக அந்த பவர்னால தான் இந்த உலகம் இயங்குது. அந்த ஒரு பவருமே ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் வரும். நீங்கள் ஒரு வேற காடை கும்பிட்டாலும் சரி, அப்படி இல்லைனா ஒரு ரிலீஜியனை ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை யூனிவர்ஸை பிலீவ் பண்ணாலும் சரி, நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது. அதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல்லாக நடந்துக்கணும். இப்போ எனக்கு யூனிவர்ஸ் மேலே பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருக்குது, பட் நான் நம்புகிறேன், பட் ஆக்ஷனே எடுக்கலை. அப்போ யூனிவர்ஸ் எனக்கு வந்து செவிசாய்க்குமோ என்னோட இலக்குகளுக்கு? கண்டிப்பாக இருக்காது. ஸோ நம்ம எந்த ஒரு நம்பிக்கையோடு செஞ்சாலும் நம்மளோட ஆக்ஷனும் அதில் வேணும். ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது காடை மட்டும் பேஸ் பண்ணது கிடையாது, நமக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அதை நீங்கள் பிலீவ் பண்ணாலும் அது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் தான் வரும். உங்கள் டேயில் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ்
நீங்கள் எந்த விஷயத்தை பிலீவ் பண்ணுறீங்களோ, இட்ஸ் யூனிவர்ஸ் ஆர் காட் அல்லது ரிலீஜியன் எதுவாக வேணால் இருக்கலாம். அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் உங்கள் டெய்லி ஹேபிட்டில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுவுமே உங்கள் லைஃப்பை ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா கூட 1 hour தான் ஆகும். இதை நீங்கள் ஒரே டைமில் செய்யணும்லாம் கிடையாது. பிரித்து செய்யலாம். அப்படி இல்லைனா காலையில் ஏஞ்சி ஃபஸ்ட்டு ஒரு 1 hourக்குள்ளேயும் செஞ்சு முடிக்கலாம். 5 நிமிஷம் கொடுங்க, அதுவே உங்கள் லைஃப்பை பெரிய லெவலில் மாற்றி கொடுக்கும். நான் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் நான் வழி தவறி போயிட்டேன், இப்போ ரொம்ப தூரம் வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கூகுள் மேப் எப்பயுமே நீங்கள் ஒரு தப்பான ரூட்டில் போயிட்டீங்கன்னா கூட இது ராங் ரூட், நீங்கள் எடுத்தது ராங் டேர்ன் அப்படிலாம் சொல்லாது. நீங்கள் ராங் டேர்ன் எடுத்தாலுமே அந்த இடத்துலேருந்து நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கான ரூட்டை அது காட்டும். அது ரொம்ப தூரமாக இருந்தாலும் சரி, பட் நீங்கள் எவ்வளோ தப்பான ரூட் போனாலும் நீங்கள் போட்டிருக்க டெஸ்டினேஷனுக்கான கரெக்டான ரூட்டை அது திரும்ப காட்டிக்கிட்டே இருக்கும். லைஃப்பும் அப்படி தான். நீங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டாலும் சரி, இல்லை தப்பான ஒரு கெரியரோ இல்லை லைஃப்பையோ சூஸ் பண்ணிட்டாலும் சரி, அந்த இடத்துலேருந்து நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துக்கு போகிறதுக்கான ரூட் இன்னமும் அப்படியே தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்டெப் மூவ் ஆன் பண்ணால் மட்டுமே போதும். டெய்லி வாக்கிங் போகணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ தூரம் போகணும், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடணும்லாம் யோசிக்க தேவையில்ல. ஜஸ்ட் அவங்க ஷூ அண்ட் சாக்ஸை மாட்டினாலே நெக்ஸ்ட் மூவ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி தாங்க லைஃபு. உங்கள் டெய்லி ஹேபிட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற சக்ஸஸ் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எது ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஆகிற வரையும் அதுவாகவே வாழ்ந்து பாருங்கள். ஃபேக் இட் அன்டில் யூ பிகம் இட். நம்புங்க, நம்புறதான வாழ்க்கை. ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக என்ன ரிசல்ட் வருன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.